எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஸ், நம்ம அந்த ஆண்டியூன் ஓஎஸ் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? விண்டோஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு லினக்ஸ் ஓஎஸ். அந்த ஓஎஸ்னுடைய இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கான லிங்க் வந்து அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த விர்ச்சுவல் பாக்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த விர்ச்சுவல் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி வெர்ஷன் யூஸ் பண்ணுகிறோம். இது வந்து 6.1 வெர்ஷன். இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதில் இப்போ வந்து 7 அந்த மாதிரி வெர்ஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கல. சரி வாங்க, இதில் நம்ம அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் நியூ மிஷின் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து அந்த ஓஎஸ் நேமே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கேப்ஸில் டைப் பண்ணிக்கலாம். ANDUIN ஓஎஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ கீழே வந்து இந்த மிஷின் வந்து எங்கே சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சேவ் ஆகிற இடத்த நீங்கள் வேணால் வேறு மாற்றிக்கலாம். ஏன்னா சி ட்ரைவ் ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் லினக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து அது உபுண்டு பேஸ்டு ஓஎஸ் இல்லைங்களா? அதனால் உபுண்டு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். உபுண்டு இருந்துச்சுன்னா உபுண்டுவே கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட். இதில் வந்து ரேம் எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. நம்ம வந்து ஒரு 4 GB கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிஷினில் 8 GB வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம இங்கே வந்து 4 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க். கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நவ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இதில் ஓகே கொடுக்குறேன். டைனமிக்கலி அலோகேட்டட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க மினிமம் வந்து எவ்வளோ ஜிபி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு 25 GB வைக்கிறேன். ஓகேங்களா? மினிமம் 20 GB கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வைப்போமே. ஓகே, ஒரு 30. ஒரு நிமிஷம். அதுக்கு இப்படியே நம்ம டைப் பண்ணிட்டு போயிடலாம். 30 முடிஞ்சிச்சு. கிரியேட். ஸோ நமக்கு மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டோரேஜில் போயிட்டு இங்கே கண்ட்ரோலர் ஐடின்னு இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிடி டிவிடி இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும் ஐடியில். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ப்ளூ கலர் டாட் இருக்குது பாருங்கள். அது கிளிக் பண்ணுறேன். சூஸ் ஏ ஆர் கிரியேட் ஏ ஆப்டிக்கல் டிஸ்க் அப்படின்னு வருது. ஆல்ரெடி இங்கே ஆப்டிக்கல் டிஸ்க் இருக்குது. நம்ம சூஸ் ஏ டிஸ்க் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே ஆல்ரெடி நான் ஒரு முறை செலக்ட் பண்ணதுனால இங்கே வந்துடுச்சு. அப்படி இல்லைன்னா சூஸுன்னு போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு நீங்கள் இங்கே இப்படி செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த பேர் வரணும். இந்த பாருங்கள், ஆண்டுயின் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன் நான். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்டார்ட் அப்படி கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்துடுச்சு. இதில் வந்து 2 ஆப்ஷன் சொல்லுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா GNU grub அப்படின்னு இருக்குது. இது லினக்ஸில் வரக்கூடிய ஒரு இதுதான். GNU grubன்றது ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? இதில் வேறு எது விண்டோஸ்லேயும் வராது. ட்ரை அண்ட் இன்ஸ்டால் ஆண்டியூன் ஓஎஸ்னு வருது. ட்ரை அண்ட் இன்ஸ்டால் ஆண்டியூன் சேஃப் கிராஃபிக்ஸ்னு வருது. நம்ம ட்ரை அண்ட் இன்ஸ்டாலே கொடுப்போம். சரிங்களா? ஏன்னா ட்ரை அண்ட் இன்ஸ்டால்னால் எடுத்தோடனே நமக்கு போய்ட்டு ரேமில் கொஞ்சம் அந்த ஓஎஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கும். சரிங்களா? அதனுடைய வியூவெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது நம்மளுக்கு காமிக்கும். இப்போ நம்ம அது வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆல்ரெடி நம்ம அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்
இதிலே சொல்லியிருந்தோம். இது வந்து உபுண்டு 25.4. இப்போ பாருங்கள், ஒரு எரர் வந்துச்சு. எப்போவுமே எந்த எரர் வந்தாலும் அது படிக்கணும். அதுலேருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா VMWGFX seems to be running an unsupported hypervisor. அதாவது இந்த VMware வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகலை. அதாவது VMwareன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ஹைப்பர்வைசர் அப்படின்னு இது சப்போர்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுது. கான்ஃபிகரேஷன் ப்ரோக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ப்ளீஸ் ஸ்விட்ச் டு எ சப்போர்ட்டட் கிராஃபிக்ஸ் டிவைஸ் டு அவாய்ட் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்க்கு வந்து மாற்றுங்கன்னு சொல்லுது. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணோம். நமக்கு என்ன ஆச்சு, இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா, இது வந்து ரொம்ப ஸ்க்ரீன் பெருசாக வருது. இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் மாற்ற முடியுதா அப்படின்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். டிஸ்பிளே செட்டிங் அப்படின்னு வருது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறேன். டிஸ்பிளே செட்டிங்ஸ் போகிறேன். ஒரே நிமிஷம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இங்கே பாருங்கள். டிஸ்பிளே செட்டிங்ஸ் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசொல்யூஷன் நம்ம மாற்றினாலே நமக்கு 1024 இந்த ரேஷியோவில் மாற்றினா நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். கீப் சேஞ்சஸ். அப்போது நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரல. சரி, ஓகே. இப்போ வந்து இங்கே மிஷின் வியூவில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வச்சுருவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து வந்துடுச்சு. சரிங்களா, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ், ஃபைல்ஸ், கன்சோல், சாஃப்ட்வேர் எல்லாம் வந்துடுச்சு. எப்போவுமே எந்த ஒரு லினக்ஸ் ஓஎஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ஃபயர்ஃபாக்ஸ் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ், நமக்கு வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபைல் இங்கே காமிக்கும். சரிங்களா, எப்போவுமே நம்ம விண்டோஸில் காமிக்கிற மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷனை பார்ப்போம். மற்றபடி யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இன்ஸ்டால் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு இது கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இது ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துடலாம். ஏன்னா நான் டபுள் கிளிக் பண்ணது டபுள் கிளிக் ஆச்சா இல்லையானே தெரில. இதை பாருங்கள், இப்போ தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே இன்ஸ்டாலேஷனுக்கு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மக்கிட்ட லாங்குவேஜ் கேட்கும். இப்போ இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். அடுத்து கீபோர்ட் லேஅவுட், அது டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் யூஎஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கீபோர்டு வேணும் அப்படின்னா அந்த கீபோர்டை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்டேட்ஸ் while இன்ஸ்டாலிங் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படின்னு கேட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அது டிக்கு கொடுக்கணும். சரிங்களா, அது டிக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி கிராஃபிக்ஸ் அப்படின்னா அதையும் டிக்கு கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன டிரைவர்ஸ் எல்லாம் வேணுமோ அந்த டிரைவர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக ஒன்றா இன்ஸ்டால் பண்ணின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டிரைவர் செட் ஆகலைன்னா மட்டும் அந்த நேரத்தில் நீங்கள் செப்ரேட்டாக அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனில் முக்கியமான ஒரு ஸ்டெப்பே வந்து இந்த ஸ்டெப்பு தான். ஏன்னா ஹார்ட் டிஸ்க்கை வந்து நீங்களாக க்ரியேட் பண்ண போகிறீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குது. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் ஆண்ட்ராய்டு ஓஎஸ். டிஸ்கில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நான் எரேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தனியாக க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் சம்திங் எல்ஸ், யூ கேன் க்ரியேட் அ ரீசைஸ் பார்ட்டிஷன் யுவர் செல்ஃப். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷனை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் மேனுவலாக அப்படின்ற மாதிரி இது சொல்லுது. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துட்றேன்.
சரிங்களா. மேனுவலெலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இஃப் யூ கண்டினியூ த சேஞ்சஸ் லிஸ்டட் பிலோ வில் பி ரிட்டன் டு த டிஸ்க். நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிற சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. அதர்வைஸ் யூ வில் ஏபிள் டு மேக் ஃப்யூச்சர் சேஞ்சஸ் மேனுவலி. ஃப்யூச்சராக நீங்கள் வந்து மேனுவலாக மற்ற விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. த பார்ட்டிஷன் டேபிள், இந்த மாதிரி பார்ட்டிஷன் க்ரியேட் ஆக போதான். பார்ட்டிஷன் 2 வந்து ESPன்றது ஒரு ஃபார்மேட், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் 3 வந்து ext4 அப்படின்னு க்ரியேட் ஆக போகுது. நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ கண்டினியூ கொடுத்ததும் அது வந்து லொக்கேஷன் கேட்குது, சரிங்களா. நம்ம எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரினுடைய லொக்கேஷன் கிளிக் பண்ணால் போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கொல்கத்தா தான் வரும், சரிங்களா. அந்த டைமிங் தான் எடுத்துக்கும் டைம் ஜோனுக்காக. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கேட்குது, சரிங்களா. நான் சும்மா கிளாஸி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. யூசர் நேமும் CLASSY கரெக்டுங்களா. ஓகே. CL ஒரு நிமிஷம். ஓகே வந்துடுச்சு, சரிங்களா. ஸோ கம்ப்யூட்டர் நேம் அதுவே கிளாஸி விர்ச்சுவல் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை அப்படியே கொடுத்துருங்க. இப்போ வந்து பாஸ்வேர்ட் பகுதிக்கு வந்துட்டோம். பாஸ்வேர்டு வந்து நான் சும்மா ஏதாச்சும் கொடுத்துக்கிறேன், சரிங்களா. எப்போவுமே லினக்ஸ் வந்து இது லாகின் ஆட்டோமேட்டிக்கலி லினக்ஸில் வரவே வராது. கண்டிப்பாக பாஸ்வேர்டு கொடுக்கணுன்னு வரும். ஆனால் இந்த லினக்ஸில் வந்து லாகின் ஆட்டோமேட்டிக்கலின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பியிங் ஃபைல்ஸ் அப்படின்னு வருது இல்லைங்களா. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிய. அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓஎஸ் பற்றி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி படித்து பார்க்கலாம், சரிங்களா. தேங்க்யூ ஃபார் இன்ஸ்டாலிங் ஆண்ட்ராய்டு ஓஎஸ். இது வந்து டெபியன் பேஸ்டு ஓஎஸ், உபுண்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இதில் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க, enjoying your favorite apps. Say goodbye to the hassle of searching for application on the web. Arduino OS provides array. ஸோ Arduino OSல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக சாஃப்ட்வேரை சர்ச் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி கேன் யூ என்ஜாய் ஆல் the applications available on Ubuntu, but you can also find more application highly suitable for Arduino OS. உபுண்டுக்கு செட் ஆகிற ஓஎஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய சாஃப்ட்வேரை சர்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஏடிபி அண்ட் நெவர் ஹாவ் டீல் வித் tedious installation process again. Arduino OS has removed snap to reduce disk usage. ஸ்னாப் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பார்ட்னர் ஃபார் டெவலப்பர்ஸ். ஸோ டெவலப்பர்ஸ்க்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபுல் ஆக்சஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இது வந்து GPL லைசன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்றோம், ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, கீப் யுவர் ப்ரைவேசி இன் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் தான் உங்கள் ப்ரைவேசியை வச்சுக்கணும். நாங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கலெக்ட் பண்ணுறதில்ல, நாங்கள் எதையும் ட்ராக் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரைவேசி இஸ் நோ லாங்கர் ஆப்ஷனல், இட்ஸ் எசென்சியல். அது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நோ லாங்கர் ஏ ஜோக். ஸோ நீங்கள் வந்து கேமிங்கும் இதுலேருந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். ஸோ Arduino OS வந்து பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூ யூ மைட் என்கவுண்டர். அடிஷ்னலி த Arduino OS கம்யூனிட்டி ஃபோரம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்கள் இதில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது. அதுக்கு வந்து Arduino OSக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபோரம் இருக்குது. அந்த ஃபோரமில் வந்து டெவலப்பர்ஸ் வந்து அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ், அதில் சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோ காப்பியும் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அந்த கீழே ஆப்ஷன் பார்த்து என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு கூட நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே காப்பியிங் ஃபைல்ஸ் இருக்குது இல்லைங்களா? இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்றது தெரியும். நீங்கள் வேணால் என்னெல்லாம் க்ரியேட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதை அப்படியே பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? ஒரு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனில் என்ன நடக்குது அப்படின்றது மொத்தமாக இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த காப்பியிங் ஃபைல்ஸ் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் முடிய போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் காப்பியிங் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடியும் அப்படின்ற மாதிரி வருது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ கண்டினியூ டெஸ்டிங்னு வருது, இல்லை ரீஸ்டார்ட் நவுன்னு வருது. ஸோ நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓஎஸ் ரெடி, நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது விஷயத்தோடு பார்ப்போம். இல்லைனா இந்த ஓஎஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, விண்டோஸ்க்கு இதுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முழுமையாக புரியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.